வணக்கம். லவ், ஹேட், அபவுட் லவ், ஹேட் அண்ட் தி அதர் ஒன்ஸ் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேம். அதில் ஒரு சீன் பாருங்க. இவர் ஹேட் சொல்லிட்டே இருப்பார், ஐ ஹேட் யூ. இவர் லவ் சொல்லிட்டே இருப்பார், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. வெறுப்பினால் மற்றவர்களை தள்ளி விடுவார், அன்பினால் மற்றவர்களை தன்னிடம் ஈர்ப்பார். அதை வச்சு ஒரு கேம் பண்ணியிருக்கான், லவ் ஹேட் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீங்கள் கூகுளில் போய் ஆப்போசிட் ஆஃப் லவ் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஹேட், ஹேட்ரெட், டிடெஸ்ட், ஹேட்டுங்கிற வார்த்தை வரும் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியிலேருந்து. பட் மை கொஸ்டின் இஸ் இட் ரியலி லவ்வுக்கு ஆப்போசிட் ஹேட்டா? எங்கள் அப்பா என்னை செம்மையாக திட்டுவார், நல்லா வாங்கி கேட்டுப்பேன். எல்லாம் முடிச்சுட்டு என்னை கூப்பிட்டு அரவணைச்சு he will tell me, that kid going on the street, that stranger kid who is making all those mistakes, do I even care? I don't care. So I am not giving that person advice, I am not scolding him. You, my son, I care. உன்னை லவ் பண்ணுறதுனால உன்னை திட்டுறேன் அப்படின்பார். சின்ன வயசில் ரொம்ப புரியல அது எனக்கு. ஆப்பிள் ஒரு அமேசிங் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டது, திங்க் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஸ்டீவ் ஜாப்ஸ் கொண்டு வந்த கேம்பெயின். பெரிய கேம்பெயின், 30 செகண்ட் ஓடும் அது. அதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கோட் தெம், டிஸ்அக்ரி வித் தெம், க்ளோரிஃபை தெம் ஆர் விலிஃபை தெம். அபவுட் த ஒன்லி திங் யூ கான் டூ இஸ் இக்னோர் தெம். யூ கேன் லவ் தெம், யூ கேன் ஹேட் தெம், பட் யூ cannot இக்னோர் தெம். ஏன்னா அவங்க தான் உலகத்தையே மாற்றி அமைக்க போகிறவங்க. தே ஆர் தி சேலஞ்சர்ஸ், தே ஆர் த ரிபெல்ஸ் வித் அ காஸ் அப்படின்னு ஒரு ஆட் வந்தது. ஸோ தி ஆப்போசிட் ஆஃப் லவ் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இஸ் நாட் ஹேட். தி ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் இன்டிஃபரன்ஸ். எரும மாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி, ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்னன்னு சொல்கிற மாதிரி. ஏன் அப்படி வருது அப்படின்னா, the greatest gift one can give, 2 கிஃப்ட்ஸ் கொடுக்க முடியும் ஒரு ஆளால். கவனம், நேரம். எனது மூளையை மற்ற விஷயங்களில் திசை திருப்பாமல் I am spending it with you, I am dedicating my attention to you. The other is time. My time, instead of spending it on something else, I am keeping all that away, I am with you. ஸோ ஒரு சினிமாவை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாட்டை கேட்குறதா இருக்கட்டும், ஒரு மனைவியோடையோ புருஷனோடையோ குழந்தையோடையோ நண்பனோடையோ நேரம் செலவழிப்பதாக இருக்கட்டும், ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை வாங்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் அபவுட் டைம் அண்ட் அட்டென்ஷன். இந்த 2 கிஃப்ட் தான் கிரேட்டஸ்ட் கிஃப்ட்ஸ். இட்ஸ் நாட் மணி, தீஸ் 2 கிஃப்ட்ஸ். ஸோ இந்த 2 கிஃப்ட்டை நீ கொடுத்தாதான் லவ்வோ ஹேட்டோ பண்ண முடியும். இந்த 2 கிஃப்ட்டை கொடுக்குற அளவுக்கு உனக்கு மரியாதையே கிடையாதுடான்னு இருக்கிறவன் இன்டிஃபரண்ட்டாக போயிடும். அதனால தான் லவ், ஹேட், இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் இப்போ நோட்டாவே வந்தது. நான் ஜெயித்தாலும் பரவாயில்ல, நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஜெயித்தவனுக்கும் ஓட்டு கிடையாது, தோத்தவனுக்கும் ஓட்டு கிடையாதுன்னு none of the above போடுறாங்க பாருங்க. I don't even approve of the system. I don't care who wins. Love me or hate me, but spare me your indifference. மனுஷன் நான் ஒருத்தன் நின்று இருக்கேன், குண்டு கல் மாதிரி நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, தட் இஸ் தட் இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட். நம்ம பிரெயினில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 10 years ago there was this research from a university in United Kingdom. புட்டாமென் அண்ட் இன்சுலாங்கிற 2 இடத்துல இந்த சிகப்பு கல்லில் மார்க் பண்ண அந்த பிரெயினில் பயங்கரமாக ஹேட் பண்ணும்போது எந்த இடங்கள் க்ளோ ஆகுதுன்னு
மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் ஸ்கேனில் பார்க்குறாங்க. பயங்கரமாக ரொமான்டிக் லவ் வரும்போது எந்த இடம்னு பார்க்குறாங்க, ரெண்டுமே சேம். இட் இஸ் த சேம் ப்ரொடெக்டிவ் ஆன்டகனிஸ்டிக் ஆட்டிடியூட் that is triggered in extreme hate and in extreme love அப்படின்னு ரிசர்ச் சொல்லுதான். நான் நிறைய பேர் தப்பாக நினைக்கிற ஒரு மித் என்ன அப்படின்னா, மூட நம்பிக்கை மாதிரி என்னென்னா, லவ் ஒரு பக்கத்தில் இருக்குது, தூரத்தில் இன்னொரு வெகு தூரத்தில் ஹேட்டுன்னு ஒன்று இருக்குது, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸு, ஒன்று இங்கே இருப்பான் இல்லை அங்கே இருப்பான் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணம். இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னா, லவ் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம், ஹேட்ரட் ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கலாம், ஆனால் அது ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. எல்லாத்தையும் தள்ளி தூரமாக இருக்கிறது அந்த இன்டிஃபரண்ட் ஆட்டிடியூட். நீங்கள் ஆப்பிளை பற்றி ரிசர்ச் பண்ணிங்கன்னா, கஸ்டமர் ரிசர்ச் பண்ணிங்கன்னா, ஆப்பிளை பயங்கரமாக லவ் பண்ணுறவனை எதுக்குப்பா அதை லவ் பண்ணுறேன்னு கேட்டால் ரெண்டு காரணம் சொல்லுவான். பயங்கரமாக ஹேட் பண்ணுறவன் இருக்கானே, ஏன்பா ஆப்பிளை ஹேட் பண்ணுறேன்னு கேட்டால் அதே காரணங்களை சொல்வார்கள். இளையராஜா மியூசிக் உனக்கு ஏன் பிடிக்குதுன்னு சில பேரை கேட்டால் அந்த காரணமே தான், அதனால்தான் எனக்கு பிடிக்கவில்லை என்றும் சொல்வதற்கு கூற்றா இருக்கும். தட்ஸ் தி பியூட்டி தேர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கன்வெர்ட் யுவர் கஸ்டமர்ஸ், the one thing you need to do is let them love you, let them hate you. Just ensure they are not indifferent to you. நீ இருந்தா என்ன இல்லைன்னா என்னங்கிற ஆட்டிடியூட் மட்டும் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். திருவள்ளுவரே சொல்லியிருக்கார், 360வது திருக்குறளில் அதை டச் பண்ணியிருக்கார். அது காமம், வெகுளி, மயக்கம், இம்மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்னு. அதாவது லவ் பண்ணாத, ஹேட் பண்ணாத, அறியாமையில் இருக்காத, இந்த மூணில் இருந்தேன்னா யூ ஆர் கோயிங் டு பி டிஃபீட்டட் பை த டிசீசஸ் ஆஃப் லைஃப். இது மூணுலேருந்து தப்பிச்சுக்கணுன்னா லவ்வும் பண்ணாத, ஹேட்டும் பண்ணாத, அறியாமையாகவும் இருக்காது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸோ பிவேர் ஆஃப் த இன்டிஃபரண்ட் கஸ்டமர், indifferent lover, indifferent son or daughter, indifferent friend or enemy. Thank you.